வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். துலாம் ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே சமநிலையாக வாழ வேண்டும் என்று உங்களுடைய வாழ்க்கையவே நீங்கள் தொலைத்த ஒரு நபர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. உங்களுடைய உறவுகள் உங்களை விட்டு விலகிய நாட்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக இருக்கும். அந்த நாட்களை இன்னமும் நீங்கள் மறக்க முடியாமல் மனதிற்குள் போட்டு குழப்பிய நாட்களும் குழப்பிய ஆண்டுகளும் நிச்சயமாக இருக்கும். அதுவும் உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள், வெளியில் சொல்ல முடியாமல் உங்களுடன் பிறந்தவர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. அவங்களை வெறுக்கவும் முடியாது, ஒதுக்கவும் முடியாது. அந்த மாதிரியான நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக இருந்திருக்கும். நீங்கள் மிகவும் எப்போதுமே மதிப்பை வைத்து மதிப்பை மதிப்பை வைக்கக்கூடிய ஒரு இடத்தில் எப்பொழுதுமே நீங்க இருந்திருப்பீங்க. அவங்களும் அதே மாதிரி நடந்து கொள்ளவும் ஆரம்பித்திருப்பாங்க. ஆனா இந்த உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கவனமாக காத்து கொண்டிருந்திருப்பீங்க. இந்த உறவுகள் நம்மளை தேடி வருவார்கள், நம்மளிடம்தான் எது வேண்டுமானாலும் வந்து கூறுவார்கள் என்று அவர்களுக்காகவே உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டிருந்திருப்பீங்க. ஆனா ஒரு நாள் அதே உறவுகள் மெதுவாக விலக ஆரம்பித்திருப்பாங்க. ஆனா ஏன் விலகுனாங்க, எதற்காக விலகினார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் சில உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகியிருப்பாங்க. ஆனா அவங்க ஏன் இப்படி பண்ணுனாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் இதுவரைக்கும் ஓடிக்கொண்டேதாங்க இருந்திருக்கும். பல கேள்விகளுக்கு பதில் தெரியாத வாழ்க்கையாக கூட உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் இருந்திருக்கும். ஆனால் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில திடீரென்று ஏற்படாது. திடீரென்று ஏற்படக்கூடிய விஷயங்களாகவும் இருக்காது. பொறுமையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். கூட இருக்கக்கூடிய நபர்கள் பொறுமையாக விலகுவார்கள். அடுத்து போக போக தூரமாக போய்விடுவார்கள். அவர்கள் ஏன் போறாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அவர்கள் தூரமாக போவது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தையும் உண்டாக்கி கொடுத்திருக்கும். இவர்கள் எதையுமே கூறாமல் தூரமாக போகிறார்களே, இவர்களால நமக்கு ஏதும் பிரச்சனைகள் ஏற்படுமா என்று அவர்கள் மீது உங்களுக்கு ஒரு பயமானது நிச்சயமாக உருவாகி இருக்கும். இந்த ஒரு அமைதி தாங்க உங்களுடைய வாழ்க்கையில. இந்த கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனோ, அதற்குத்தான் அவர்கள் நம்மளை விட்டு விலகி விலகி கொண்டு இருக்கிறார்கள் என்று உங்களுடைய மனதிற்குள் ஒரு கேள்வியானது ஓட ஆரம்பிக்கும். ஆனா உண்மை என்னன்னா, உங்களுடைய அமைதி தான் மிகப்பெரிய சில மனிதர்களை மிகப்பெரிய அளவுக்கு தூரமாக செல்ல வைத்திருக்கும். ஆனா அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல உண்மை என்னன்னு தெரியாமல் நீங்கள் நடந்து கொள்வீங்க. அதனால நீங்க எல்லாரிடமும் விலகி போகும் பொழுது எனக்குள்ள ஏதேனும் கவலைகள் இருக்கிறதா, எனக்குள்ள சொல்ல முடியாத வழிகள் எதுவும் இருக்கிறதா, நான் பேசுவது யாருக்கும் பிடிக்கவில்லையா என்று உங்களுக்குள்ள பல கவலைகள் இருக்கும். உண்மை என்னன்னா, நீங்கள் யாரிடமும் அவ்வளவாக பேச மாட்டீங்க. அதனாலேயே உங்க கூட இருக்கக்கூடிய எந்த உறவினர்களுக்கும் எந்த நபர்களும் உங்களிடம் அதிகமாக பேச மாட்டாங்க. அதனாலேயே உங்களிடம் வந்து பேசிய உடனே அவர்கள் அவர்களுடைய வேலைகளை பார்த்து சென்று விடுவார்கள். இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழியை நிச்சயமாக தேடி கொடுக்கும். இது உங்களுக்கு ஒரு பாடமாகவும் நிச்சயமாக மாறவும் செய்யுங்க. நீங்க எல்லாரையும் சமமாக பார்த்ததால் ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில என்ன தெரியுமா? நீங்க எல்லாருமே ஈக்குவலாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி தான் எல்லாரையும் வழி நடத்துவீங்க. உங்க வீட்டுல ஒரு ஏழையும் வந்திருக்கிறான், ஒரு பணக்காரன் வந்திருக்கிறான் என்றால் பணக்காரனை ஒரு மாதிரியும் ஏழையனை ஒரு மாதிரியும் நீங்க பார்க்க மாட்டீங்க. ஆனா நீங்க எப்போதுமே இந்த துலாம் ராசிக்காரங்க எப்பொழுதுமே ஆண்களும் சரி பெண்களும் சரி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் போலத்தான் அந்த இரண்டு நபரையும் நீங்க பார்த்து கொள்வீங்க. இதான் துலாம் ராசி என்பர்கள். ஆனா சில மனிதர்களுக்கு நிச்சயமாக தோன்ற ஆரம்பிக்கும், இவங்க ஏன் நம்மளை இப்படி பார்க்காங்க, உண்மையிலேயே நம்ம மீது இவங்களுக்கு அவ்வளவு பாசம் இருக்கிறதா என்று சில நபர்கள் கூட உங்களை நிச்சயமாக யோசித்திருப்பாங்க. அந்த அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நிச்சயமாக இருப்பீங்க. யார் வாழ்க்கையில முக்கியமானவங்க, யார் முக்கியமானவங்க கிடையாது அப்படின்னு நீங்கள் எப்பொழுதுமே யோசிக்க மாட்டீங்க. நம்முடைய வீட்டுக்கு வந்து விட்டார்கள் என்றால் இருவருமே நம்மளை தேடி வந்தவர்கள் என்று உங்களுக்குள்ள எப்பொழுதுமே தோன்றும். இருவருமே எனக்கு தேவையானவர்கள் என்று நினைத்துதான் நீங்கள் அவர்களிடம் பழகவும் ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு பழக்கம் தாங்க சிலருக்கு பிடிக்காமல் போயிருக்கும். அவர்கள் உங்கள் மீது இந்த ஒரு நேரத்துல வெளியில் எதையுமே கூறாமல், வெளியில் எதையுமே காட்ட மாட்டாங்க. மனதிற்குள்ளே எல்லாத்தையும் வைத்து வாழ ஆரம்பிப்பாங்க. நீ எதையும் இந்த ஒரு நேரத்துல பண்ண மாட்டா அப்படின்னு உங்களை குறை கூறிய மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருப்பார்கள். அந்த ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்குங்க. நியாயமாக இருக்கிறது தான் தவறா என்று நீங்கள் யோசித்த நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். நீங்க உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த ஒரு காசை பறிச்சிடலாம், யாருக்கும் தெரியாம நம்ம ஆட்டையை போடலாம் என்று கூறும் பொழுது அது தவறு என்று கூறுவதனால் உங்களுக்கு எதிரிகள் அதிகமாகி விடுவாங்க. உங்களுடைய நேர்மையானது மற்ற நபர்களுக்கு பிடிக்காது. அதனாலேயே உங்களுக்கும் சில நபர்களுக்கும் இதுவரைக்கும் சண்டை சச்சரவில் தாங்க போய் முடிந்து கொண்டிருக்கும். இது ஒரு பானத்தை கூட உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். இருந்தாலும் அது உங்களுக்கு புரியவே புரியாதுங்க. புரியாம அதன்படி நீங்க நடந்து கொள்வீங்க. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில அடுத்ததா உங்களுடைய அமைதி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காயத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்குங்க. நீங்க எவ்வளவு நாட்களும் அமைதியாக வாழக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீர்கள். அதனாலே உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன ஏமாற்றங்கள் இதுவரைக்கும் நடந்து கொண்டேதாங்க இருக்கும். பிரச்சனையை நீங்க அவாய்ட் பண்ண நினைத்திருப்பீங்க. இருந்தாலும் அதை உங்களால அவாய்ட் பண்ண முடியாது. உங்களை தேடி தேடி வந்து அது உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை அழித்து கொண்டேதாங்க இருக்கும். அந்த மாதிரியான நாட்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். ஆனா அந்த அமைதி தான் உங்களை இன்னமும் அதிகமாக உங்களுக்கு
பாதிப்பை தேடி கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் பேசாமல் இருந்ததால் மற்றவங்க தங்களுடைய வெர்சனை இந்த ஒரு நேரத்துல உருவாக்கி கொண்டிருந்திருப்பாங்க. நீங்க பேசாமல் இருந்ததால் உங்க கூட இருந்த நபர்கள் அனைவருமே நன்றாக பேசுவாங்க. அதனால உங்களால உங்களுடைய வேலையில போதுமான அளவுக்கு கவனத்தை செலுத்த முடியாமல் இருந்தாலும் உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய கிளைண்ட்டை பிடித்திருப்பாங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை நிச்சயமாக கொடுத்திருக்குங்க. இது உங்களுடைய இமேஜ் இந்த ஒரு நேரத்தில் பாதிக்கவும் செய்யும். இந்த ஒரு நேரம் உங்களுடைய நீங்க பலனை அனுபவிக்காமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு வலியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அமைதி எல்லா நேரத்திலும் உங்களுக்கு தைரியமாக இருக்காது. சில நேரங்கள்ல அது உங்களுக்கு சுய ஒரு மரியாதையை போகக்கூடிய இடத்திற்கும் நிச்சயமாக உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் யாரை நம்பணும், எப்படி நம்பணும் என்பதை அறிந்து நீங்கள் ஓட்டு போடுங்கள். ஓட்டு போட்டு நீங்க தேர்ந்தெடுப்பது போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் சில மனிதர்களை நீங்க தேர்ந்தெடுத்து வைக்க வேண்டும். அப்படி வைத்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் இனிமே நடக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு மாற்றங்களை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில புதிய ரிலேஷன்ஷிப் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடியதாக மாற்றி விடுங்க. நீங்க முன்னாடி ரிலேஷன்ஷிப்ல அதிகமாக நீங்கள் உடைந்த அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அந்த உடைந்த அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுக்கும் இன்னொரு வாய்ப்பானது நிச்சயமாக இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் எதுவும் கிடைக்காமல் இருந்ததால் நீங்க எப்படி வாழ்க்கையில முன்னேறணும், இதையெல்லாம் நம்ம செய்யலாம் என்று தெரியாமல் உங்களை நீங்களே குழப்பிக்கொண்ட நாட்கள் நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனா வரக்கூடிய அந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு வாய்ப்புகளானது உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் மட்டுமே போதுங்க. ஒரு புதிய மனிதர் உங்களுடைய வாழ்க்கையில வந்து விடுவார்கள். வந்து அவர்கள் உங்களுடைய கடந்த காலத்தை புரிந்து கொண்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக மாற ஆரம்பிப்பாங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில புதிய மனிதர்கள் மட்டும்தான் இப்படி மாறுவாங்க. பழைய மனிதர்கள் வந்தால் உங்க வாழ்க்கையில நீங்க பழைய காலத்துல அப்படி இருந்த இப்படி இருந்து நீங்க செய்யாத தவறுகளுக்கு கூட நீங்கள் தான் காரணம் என்று பேசக்கூடிய நண்பர்களும் உங்களுடைய வாழ்க்கையில இருப்பாங்க. ஆனா புதிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படி முன்னாடி இருந்தீங்கன்னு முக்கியம் கிடையாது, இனிமே என்னிடம் நீங்க எப்படி நடந்து கொள்கிறீங்க அதுதான் முக்கியம் என்று அவர்கள் கூற ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு உறவு உங்களுக்கு புதிய புதிய உறவாக இருந்தாலும் புதியதாக உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை புரிய வைக்குங்க. அவர்கள் கடந்த காலத்தை புரிந்து கொண்டு உங்களுக்கு அதிகப்படியான உதவிகளை செய்ய ஆரம்பிப்பார்கள். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியத்தை மட்டும் கிடையாதுங்க, வாழ்க்கையில முன்னேற உதவக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு இடத்திற்கும் உங்களுக்கு தேடியும் கொடுக்குங்க. நீங்க உங்களுடைய கனவுகளை இந்த ஒரு நேரத்தில் ஷேர் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுவும் உங்களுக்கு உங்களிடம் வரக்கூடிய அந்த புதிய மனிதர்களும் உங்களுடைய கனவுகளை ஷேர் பண்ண ஆரம்பிப்பீர்கள். அவர்களும் அதனை என்கரேஜ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு உறவு, இந்த ஒரு பாண்டிங் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய சில விஷயங்களாக நிச்சயமாக இருக்குங்க. நீங்க செய்யக்கூடிய பிசினஸ்ல இந்த ஒரு நேரத்தில் வளர்ச்சியானது அடைய முடியும். நீங்க தொடங்கிய பிசினஸ் ஆரம்பத்தில் உங்களுக்கு பொறுமையாகவும் ஸ்லோவாகவும் போதுமான அளவுக்கு வருமானம் என்பது கிடைக்காமல் ஓடிக்கொண்டிருந்தாலும் சில நேரங்களில் நீங்கள் அதை விடவே நினைத்திருப்பீங்க. இந்த ஒரு வேலையை நம்ம விட்டு விடலாம், விட்டு ஏதாவது ஒரு சாதாரணமான வேலைக்கு கூட நமக்கு போகலாம், அதிலிருந்து கூட நமக்கு வருமானம் வரும் என்கிற மாதிரியான சில எண்ணங்களுக்கு கூட நீங்கள் நிச்சயமாக ஓடி இருப்பீங்க. ஆனா அந்த தடைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்குன்னு தேடி கொடுக்கும். இப்போ அந்த சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை காண ஆரம்பித்து கொடுக்கும். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பல கேள்விகளுக்கு இனிமே உங்களுக்கு பதிலை தேடி கொடுக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன ப்ராஃபிட்ல இருந்து பெரிய பெரிய லாபமாக இனிமே எல்லாமே மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில கஸ்டமர்ஸும் இனிமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய பேச்சு திறமையாலையும் நீங்க நடந்து கொள்ளக்கூடிய விதத்தினாலையும் உங்களுக்கு நிச்சயமாக சில கஸ்டமர்கள் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக மாற ஆரம்பிப்பாங்க. இதனால பலன்களும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஒரு நாள் இரவில் மட்டும் நடப்பது கிடையாது. இது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பொறுமையாக வெளியில் காட்டக்கூடிய பேச்சுவார்த்தைகள், வெளியில் நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள், உங்களுடைய முயற்சிகள், இதனை பொறுத்து போக போக உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்குங்க. நீங்க நிலைத்தன்மையான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க. அதை எப்போதுமே நீங்க கைவிட மாட்டீங்க. பணம் சேமிக்க நல்ல வழிகளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள் கிடைக்கும். முன்பு நீங்கள் சம்பாதித்தாலும் அது உங்களுடைய கையில் தங்காமலே போயிருக்கும். அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழியை இதுவரைக்கும் ஏற்படுத்தியிருக்கும். ஆனா இப்போது நீங்க ஒரு சின்ன ஒரு வழியை, ஆனால் அது மிகப்பெரிய அளவுக்கு பணத்தை சேமிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு மெத்தடு மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கண்டுபிடிச்சு வச்சிருப்பீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு மிகப்பெரிய அளவுல பொருந்தக்கூடிய விதமாக இருக்கும். நீங்கள் அதனை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பீங்க. எப்பொழுது நீங்கள் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கீங்களோ அந்த ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களில் கூட டிசிப்ளின்னா என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய
பணமும் இந்த ஒரு நேரத்தில் அதிகப்படியான அளவுக்கு உயரவும் ஆரம்பிக்குங்க. இப்போது உங்களுடைய வாழ்க்கையோட எதிர்காலத்தை பார்த்து நீங்களே உங்களுடைய வாழ்க்கையோட எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நீங்களே எடுத்துக்கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.